செட்டிநாடு காய்கறி குழம்பு. இந்த சீசனில் கிடைக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுற இந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மசாலாவுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், 6 சின்ன வெங்காயம், பூண்டு, 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட நம்மக்கிட்ட இருக்க காய்கறிகளும் 1 பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய்கறி வதங்கினதும் 1 கப் புளி தண்ணி, 1 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து காய்கறிகளை நல்லா வேக விட்டுறலாம். அரைச்ச மசாலாவையும் சேர்த்து காய்கறி வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். காய்கறியெல்லாம் வெந்து குழம்பு கெட்டியானதும் இறக்கிட்டா சூப்பரான குழம்பு ரெடி.